ஜூன் மாதம் 11ஆம் நாள் வியாழக்கிழமை. பொதுக்காலம் வாரம் 10. வாழ்வின் வார்த்தைகள். இறை வார்த்தை உங்கள் வாழ்க்கை வழிகாட்டி. முதல் வாசகம். பர்னபா தூய ஆவியாரால் ஆட்கொள்ளப்பட்டு நம்பிக்கை நிறைந்தவராய் பெருந்திரளான மக்களை ஆண்டவரிடம் சேர்த்தார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 21 முதல் 26 மற்றும் அதிகாரம் 13, 1 முதல் 3 வரை. அந்நாட்களில் பெருந்தொகையான மக்கள் நம்பிக்கை கொண்டு ஆண்டவரிடம் திரும்பினர். இந்த செய்தி எருசலேம் திருச்சபையரின் காதில் விழவே அவர்கள் பர்னபாவை அந்தியோக்கியா வரை சென்று வர அனுப்பி வைத்தார்கள். அவர் அங்கு சென்றபோது கடவுளின் அருள் செயலைக் கண்டு மகிழ்ச்சி அடைந்தார். மேலும் உறுதியான உள்ளத்தோடு ஆண்டவரை சார்ந்திருக்குமாறு அனைவரையும் ஊக்கப்படுத்தினார். அவர் நல்லவர், தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு நம்பிக்கை நிறைந்தவராய் பெருந்திரளான மக்களை ஆண்டவரிடம் சேர்த்தார். பின்பு சவுலை தேடி அவர் தர்சு நகர் சென்றார். அவரைக் கண்டு அந்தியோக்கியாவுக்கு அழைத்து வந்தார். அவர்கள் ஓராண்டு முழுவதும் அந்த சபையாரோடு கூடவே இருந்து பெருந்திரளான மக்களுக்கு கற்பித்து வந்தார்கள். அந்தியோக்கியாவில்தான் முதல் முறையாக சீடர்கள் கிறிஸ்துவர்கள் என்னும் பெயரை பெற்றார்கள். அந்தியோக்கியா திருச்சபையில் பர்னபா, நீகர் எனப்படும் சிமியோன், சிரேன் ஊரனாகிய லூக்கியு, குறுநில மன்னன் ஏரோதுவுடன் வளர்ந்த மனாயின், சவுல் ஆகியோர் இறைவாக்கினராகவும் போதகராகவும் இருந்தனர். அவர்கள் நோம்பிருந்து ஆண்டவரை வழிபடும்போது தூய ஆவியார் அவர்களிடம், பர்னபாவையும் சவுலையும் ஒரு தனிப்பட்ட பணிக்கென நான் அழைத்திருக்கிறேன். அந்த பணிக்காக அவர்களை ஒதுக்கி வையுங்கள் என்று கூறினார். அவர்கள் நோன்பிருந்து இறைவனிடம் வேண்டினார்கள். தங்கள் கைகளை அவ்விருவர் மீது வைத்து திருப்பணியில் அமர்த்தி அவர்களை அனுப்பி வைத்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 65. பல்லவி. உம்மை புகழ்ந்து பாடுவது கடவுளே ஏற்புடையது. மண்ணுலகை பேணி அதன் நீர்வளத்தையும் நிலவளத்தையும் பெருக்கினீர். கடவுளின் ஆறு கரை புரண்டோடியது. அது தானியங்களை நிரம்ப விளையச் செய்தது. பல்லவி. உம்மை புகழ்ந்து பாடுவது கடவுளே ஏற்புடையது. நீரே அவற்றை இவ்வாறு விளையச் செய்துள்ளீர். அதன் படைசால்களில் தண்ணீர் நிறைந்தோடச் செய்தீர். அதன் கரையோர நிலங்களை பரம்படித்து மென்மலையால் மிருதுவாக்கினீர். அதன் வளமைக்கு ஆசி வழங்கினீர். பல்லவி. உம்மை புகழ்ந்து பாடுவது கடவுளே ஏற்புடையது. ஆண்டு முழுவதும் உமது நலத்தால் முடிசூட்டுகின்றீர். உம்முடைய வழிகளெல்லாம் வளம் கொளிக்கின்றன. பாலை நிலத்தில் மேய்ச்சல் நிலங்கள் செழுமை பொங்குகின்றன. குன்றுகள் அக்களிப்பை இடைக்கச்சையாய் அணிந்துள்ளன. பல்லவி. உம்மை புகழ்ந்து பாடுவது கடவுளே ஏற்புடையது. நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. அல்லேலுயா, அல்லேலுயா. புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலுயா. நற்செய்தி வாசகம். தம் சகோதரர் சகோதரிகளிடம் சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 20 முதல் 26 வரை. அக்காலத்தில்
இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மறைநூல் அறிஞர், பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும். இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்குச் சொல்கிறேன். கொலை செய்யாதே. கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தம் சகோதரர் சகோதரிகளிடம் சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார். தம் சகோதரரையோ சகோதரியையோ முட்டாளே என்பவர் தலைமைச் சங்க தீர்ப்புக்கு ஆளாவார். அறிவிலியே என்பவர் எரி நரகத்துக்கு ஆளாவார். ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும்பொழுது உங்கள் சகோதரர் சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கல் உண்டென அங்கே நினைவுற்றால், அங்கேயே பலிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்திற்கு கூட்டிச் செல்லும்போது வழியிலேயே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள். இல்லையேல் உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார். நடுவர் காவலரிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள். கடைசி காசு வரை திருப்பிச் செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவுக்கு புகழ். ஜெபம். ஜெபம் வீணாகப் போவதில்லை. யாருக்காக ஜெபம் செய்யப்பட்டதோ அவர்களுக்கு ஆசீர்வாதமாக அமையாவிடில் ஜெபித்தவனுக்கு ஆசீர்வாதமாக அமைகிறது. இறைவனுடைய வார்த்தையை அன்புடன் வாசித்து வாழும் அருளுக்காக ஜெபம். அன்பே உருவான இறைவா, உமது அளவற்ற இரக்கத்திற்காகவும் நீர் எங்களுக்கு தந்துள்ள நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றிற்கும் மேலாக இருளில் தவித்த எங்களுக்கு ஒளியாகவும் எங்களது வாழ்வின் வழித்துணையாகவும் உமது திருவார்த்தையை வழிகாட்டியாக தந்த உமது பேரன்பிற்காக உம்மை போற்றுகிறோம். மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக இறைவனின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றினாலும் வாழ்வர் என்று எங்களுக்கு உணர்த்தியவரே, உமக்கு மகிமை உண்டாவதாக. இரக்கமுள்ள தந்தையே, பல நேரங்களில் உமது வார்த்தைகளை வாசிக்க தவறியதற்காகவும் வாசித்தாலும் அதை எங்களது அன்றாட வாழ்க்கையில் கடைபிடிக்காமல் போனதற்காகவும் எங்களை மன்னித்தருளும். உமது வார்த்தையின் வல்லமையை முழுமையாக உணராமல் உலக காரியங்களில் மூழ்கியிருந்த எங்களது பலவீனங்களை உமது பாதத்தில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை வெறும் கடமைக்காகவோ அல்லது அறிவை வளர்ப்பதற்காகவோ அல்லாமல் முழுமையான அன்போடும் தாகத்தோடும் வாசிக்க எங்களுக்கு அருள் தாரும். நாங்கள் விவிலியத்தை திறக்கும் போதெல்லாம் நீர் எங்களோடு பேசுகிறீர் என்ற உன்னத உண்மையை உணரும்படியாக எங்களது ஆன்மீக கண்களை திறந்தருளும். உமது வார்த்தைகளை தேனை விட இனிமையானதாக நாங்கள் சுவைக்கச் செய்தருளும். உமது வார்த்தைகளை வாசிக்கும்போது அதன் ஆழமான பொருளை நாங்கள் புரிந்து கொள்ள உமது தூய ஆவியாரின் ஞானத்தை எங்களுக்கு தந்தருளும். எங்களது சொந்த அறிவால் அல்லாமல் ஆவியின் ஒளியால் உமது திருவுளத்தை நாங்கள் கண்டுகொள்ள உதவி செய்யும். உமது வார்த்தை எங்கள் காலடிக்கு விளக்காகவும் எங்கள் பாதைக்கு ஒளியாகவும் இருக்கட்டும். சோதனைகள் எங்களை சூழும்போதும் கவலைகள் எங்களை வாட்டும் போதும் உமது வார்த்தையின் வாக்குறுதிகள் எங்களுக்கு புகலிடமாகவும் ஆறுதலாகவும் இருக்க அருள் புரியும். நல் நிலத்தில் விழுந்த விதை போல உமது வார்த்தை எங்களது இதயங்களில் ஆழமாக பதிந்து 30, 60, 100 மடங்காக நன்மையான கனிகளை தரச் செய்தருளும். ஆமென். திருச்சிலுவை அடையாளத்தினாலே
தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் எங்கள் இறைவா. தந்தை, மகன், தூய ஆவியார் பெயராலே ஆமென். திருச்சிலுவை நமது அடையாளம். அப்பா தந்தையே, மனம் வருந்தி வருகின்றேன், அன்போடு அரவணைத்து ஏற்றிடுவாய் இறைவா. அப்பா தந்தையே, மனம் வருந்தி வருகின்றேன், அன்போடு அரவணைத்து ஏற்றிடுவாய் இறைவா. உன் அன்பை மறந்து நான் ஊதாரியாகினேன், உன் அன்பை மறந்து நான் ஊதாரியாகினேன். உன் உறவை உணர்ந்து நான் உம்மிடம் வருகின்றேன், உன் உறவை உணர்ந்து நான் உம்மிடம் வருகின்றேன். அப்பா தந்தையே, மனம் வருந்தி வருகின்றேன், அன்போடு அரவணைத்து ஏற்றிடுவாய் இறைவா. அப்பா தந்தையே, மனம் வருந்தி வருகின்றேன், அன்போடு அரவணைத்து ஏற்றிடுவாய் இறைவா. உன் வார்த்தை மறந்து நான் ஊதாரியாகினேன், உன் வார்த்தை மறந்து நான் ஊதாரியாகினேன். உன் வழியில் நடந்திட உம்மிடம் வருகின்றேன், உன் வழியில் நடந்திட உம்மிடம் வருகின்றேன். அப்பா தந்தையே, மனம் வருந்தி வருகின்றேன், அன்போடு அரவணைத்து ஏற்றிடுவாய் இறைவா. அப்பா தந்தையே, மனம் வருந்தி வருகின்றேன், அன்போடு அரவணைத்து ஏற்றிடுவாய் இறைவா.